الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. قال النبي صلى الله عليه وسلم: الدين النصيحة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தாரம் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், சபா தாபியீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் சந்தோஷமான ஒரு தருணத்தில் அமர்ந்திருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவனிக்கு அவதரித்த புனித மாதத்தின் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். ரபீஉல் அவ்வல் என்று புகழப்படுகிற இந்த மாதம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பினால் இந்த மாதமே வசந்தமாகிறது என்பதை குறிக்கும் விதத்தில் இது ஒரு வசந்த காலம். ரபீஉல் அவ்வல், முதல் வசந்தம் என்கிற பெயருக்குரிய இம்மாதத்திலே சந்தோஷமாக அல்லாஹ்வுடைய பிரியத்தோடு அல்லாஹ்வுடைய அன்போடு நாம் காலடி எடுத்து வைத்திருக்கிறோம் என்பது நிச்சயமாக உண்மையிலேயே சந்தோஷத்திற்குரிய ஒரு நிகழ்வு. எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அதனுடைய துவக்கத்தை பொறுத்தே முடிவு. இங்கே ரபீஉல் அவ்வல் நமக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் ஓதிய நிலையில் தொடங்கி இருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனதில் நிலைநிறுத்தி வாயால் மொழிந்து மனப்பூர்வமாக சந்தோஷமாக ஸலவாத்தை மொழிந்த நிலையிலே நாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த நிகழ்வு, இந்த நிகழ்ச்சி சொல்லப்படுகிறது.
நபிகளார் இது குறித்து அறிகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இது பற்றி தெரியும். இங்கே யார் யார் என்னென்ன எப்படி ஸலவாத் ஓதினார்கள் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நிலை குறித்து சந்தோஷப்படுகிற நிலையிலே ரபியுல் அவ்வலை அடைந்திருக்கிறோம், நாம் துவங்கி இருக்கிறோம். நாம் ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் தான் இது. இதற்காக தொடர்ந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது புகழ்பாடும் பேரவை சார்பாக ஆலிம்களாக ஒன்றிணைந்து மிக அற்புதமாக இப்படி தொடர் நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். அதிலே தொடர்ந்து பேசுகிற வாய்ப்பும் எனக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். புகழ்பாடும் பேரவையை மிகச் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய மஸ்ஜித் ஆயிஷாவினுடைய தலைமை இமாமும் சென்னை மாவட்ட ஜமாத் உலமாவினுடைய செயலாளருமாகிய உஸ்தாத் அவர்களுக்கு அதிகமாக நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். ஹஜ்ரத் அவர்களுக்கு 2 விதமான சந்தோஷம். நாம் ரபியுல் அவ்வலை ஸலவாத்துடன் ஆரம்பித்திருக்கிறோம். ஹஜ்ரத் அவர்களோ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சந்தித்து நேரடியாகவே சலாம் சொல்லி ஸலவாத்து சொல்லி இங்கே நம்மிடத்திலே வந்திருக்கிறார்கள். ஹஜ்ருல் அஸ்வதை காண்கிற கண் இருக்கிறதே, அந்த கண்ணை பார்ப்பதும் பரக்கத் என்பார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரில் நின்று சலாம் சொல்லி வந்திருக்கிற இந்த முகத்தை, இந்த கண்ணை, இந்த திருவுருவத்தை பார்ப்பதும் நமக்கு இபாதத்தாக இருக்கிறது இப்போது காலகட்டத்திற்கு. அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய இந்த தொடர்பிலே, அவர்களுடைய இந்த அரவணைப்பிலே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு சந்தோஷத்துக்குரிய ஒன்று. இங்கே எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு சீர்திருத்தம் செய்த செம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததே சீர்திருத்தம் செய்வதற்குத்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அனுப்பி வைத்தான், நபியாக அனுப்பி வைத்தான். அந்த கால சூழல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பினுடைய சந்தர்ப்பத்திலே அந்த கால மக்களுடைய சூழல், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்துக்கு முன்பாக அந்த மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த கால சூழலுக்கு மிகப்பெரிய சீர்திருத்தம் தேவைப்பட்டது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தவாதியாகத்தான் அனுப்பி வைத்தார். சீர்திருத்தம் செய்த செம்மல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் நியாயம்தான், சரிதான், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த சீர்திருத்தத்திலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன என்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சீர்திருத்தத்தை எந்த நடைமுறையில், எந்த பாட்டையில், நமக்கு எந்த வழியில் நமக்கு காட்டி தந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சீர்திருத்தினார்கள்? எவ்வளவு மோசமாக இருந்தவர்களை, மாக்கள் என்று சொல்லப்படும், மக்கள் என்று சொல்ல முடியாதவர்களை, மாக்கள், அறிவு கட்டவர்கள், அறிவில்லாதவர்கள், எத்தனையோ நிகழ்வுகளை ஹதீஸ் பதிவு செய்து வைத்திருக்கிறது. என் கையில ஒரு கர்ச்சீப் இருக்கு. இந்த கர்ச்சீப் நீங்க அப்படியே அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. இந்த கர்ச்சீப்பை தூக்கி உங்க மேல தூக்கி வீசிட்டேன்னு வச்சுங்களேன், இந்த கர்ச்சீப்பை நீங்க தான் வாங்கி ஆகணும். நான் எவ்வளவு கேட்கிறேனோ அவ்வளவு காசு கொடுத்துடணும். எனக்கு கொடுத்துட்டு இந்த கர்ச்சீப்பை நீங்களே வாங்கிக்கணும். ஏதாவது அறிவுக்கு பொருத்தமான ஒரு செயலா இருக்கா? ஏன் கர்ச்சீப்பு நான் இதை விற்கணும்னு நினைக்கிறேன், போனி ஆக மாட்டேங்குது. போனி ஆகணுங்கிறதுக்காக கிடைச்சது நீங்க தான். எதிரில் வந்தாலும் தூக்கி மேல போட்டு கூட 50 ரூபா அப்படின்னா கொடுத்துதான் ஆகணும். இப்படி வாழ்ந்து இது என்னப்பா அநியாயமா இருக்கு? அநியாயமாக நியாயமாகுது. இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் வாழணும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள், மாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள், சொல்லப்பட்டவர்கள், ஐயாமுல் ஜாஹிலியா என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நுபுவத்துக்கு முன்புள்ள, நபிகளாருடைய பிறப்புக்கு முன்புள்ள காலம் ஐயாமுல் ஜாஹிலியா, மடமை காலம் என்று சொல்லப்படுகிற ஒரு காலம். இந்த காலத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள் சீர்திருத்தத்துக்காக. எப்படிப்பட்ட சீர்திருத்தத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தார்கள்? இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம். அல்லாஹ் திருமறையில் சொல்வார், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட தீன், ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். நாம் எல்லோரும் தீனின் படிதான் வாழ்கிறோம். தீன் தான் அவசியம், தீன் தான் முக்கியம். ஆனால் தீன் என்றால் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அத்தீனு அந்நஸீஹா. தீன் என்றால், மார்க்கம் என்றால் நசீஹத் என்பது பொருள். பிறருக்கு, அடுத்தவர்களுக்கு தேவைக்கு தகுந்தவாறு உபதேசம் செய்தல், தேவைக்கு தகுந்தவாறு தகுந்த அறிவுரைகளை வழங்குவது அந்நசீஹத். நசீஹத் செய்யுங்க சொல்லுவோம், பெரியவங்க யாராவது வந்தா நசீஹத் செய்யுங்க எங்களுக்கு அப்படி சொல்ற பழக்கம் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தீனு அந்நஸீஹா. ஆனா இது பல விதத்தில் உண்டு. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய
கடமைகள் இருக்கு. நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, இந்த உம்மத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக நசீஹத் என்றால் அறவுரை, அறிவுரை. அந்த அறிவுரை காலத்துக்கு தோதுவாக, இடத்திற்கு தோதுவாக, நேரத்திற்கு தோதுவாக செய்யப்பட வேண்டியது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை அத்தீனு அன்-நஸீஹா என்று சொல்லி காட்டுவார்கள். இந்த சீர்திருத்தத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த நடைமுறை இருக்கிறது, மிக மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. சஹாபாக்களுடைய மஜ்லிஸிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். மறுமை நாளில் நான் நிற்பேன், அல்லாஹ் என்னை நிறுத்தி இருப்பார், மேலே மேக கூட்டங்களை போல தோன்றும், அதை நான் பார்ப்பேன். ஒரு நபி இருப்பார், அந்த நபிக்கு பின்னால் எந்த உம்மத்தும் இருக்க மாட்டார்கள், அவர்கள் போவார்கள். சில நபி வருவார், ஒரு சில உம்மத்துகள் மட்டும், ஒரு சில கூட்டங்கள் மட்டும், விரலால் எண்ணப்படக்கூடிய மனிதர்கள் மட்டும் இருப்பார்கள். இப்படி ஒவ்வொன்றாக காட்டப்படும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கூட்டம் ஒட்டுமொத்த வானையும் அடைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை பார்ப்பேன். இதுதான் என்னுடைய உம்மத்தோ என்று நினைப்பேன். ஆனால் எனக்கு சொல்லப்படும், இல்லை, இதை விட ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி வருது, அதுதான் உங்களுடைய கூட்டம் என்று. இவ்வளவு பெரிய கூட்டங்கள் வரும், இவ்வளவு அத்தனை பேருக்கும் அங்கே கேள்வி கணக்குகள் நடக்கும். ஆனால் அதிலேயும் கூட கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு சொல்லக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள். 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாமலேயே சொர்க்கத்துக்கு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபாக்கள் யார் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், சகுனம் பார்க்காதவர்கள், அல்லாஹ்வை மட்டுமே நம்பியவர்கள், அல்லாஹ் என்ன நினைக்கிறானோ அதை செய்வான். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. நல்லது கெட்டது எதுவானாலும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே நடக்கிறது என்கிற உறுதியான ஈமான் உள்ளவர்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, ஹஜ்ரத் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சபையிலிருந்து எழுந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 70,000 பேரில் நானும் ஒருவனா? அந்த 70,000 பேரில் நானும் ஒருவனா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஆம் உக்காஷா, நீயும் தான். அந்த சுப செய்தி உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உடனடியாக கிடைக்கிறது. இந்த நிகழ்வு நடந்த உடனேயே, இந்த பேச்சு நடந்த உடனேயே இன்னொருவரும் எழுந்திருக்கிறார். எழுந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அந்த 70,000 பேர்ல நானும் இருப்பேனா? எல்லாரும் நினைச்சிருவாங்க, நானுமா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, உங்களை விட உக்காஷா முந்திக் கொண்டார். அவர் முதல்ல அவர் கேட்டுட்டார், அதனால முடிஞ்சு போச்சு, அவர் இருப்பார். நீங்க இருப்பீங்களா, இருக்க மாதிரி சொல்லல, ஸல்லல்லாஹு இல்லைன்னு சொல்லல, அவர் முந்திக் கொண்டார். அதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திக் கொண்டார்கள். இந்த நிகழ்வை நாம் கேள்விப்பட்டிருப்போம், இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு எழுந்த அந்த நபர், அவர் யார்? எதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தனக்கு எதுவெல்லாம் கிடைத்ததோ அதுவெல்லாம் என்னுடைய உம்மத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று கருதிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால்தானே அல்லாஹ்வை பார்க்கிற அந்த வாய்ப்பு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டுமே கிடைத்தது, எந்த நபிக்கும் கிடைக்கவில்லை. ஆனாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டு என்னுடைய உம்மத்துக்கும் அந்த வாய்ப்பு வேண்டும் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில தடவைகள் மேராஜை அனுபவித்திருக்கலாம், அல்லாஹ்வை நேரில் பார்த்திருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 5 வேளை அல்லாஹ்வை பார்க்கிற வசதியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். எனக்கு எது கிடைத்திருக்கிறதோ அது அதிகமாகவே என் உம்மத்துக்கு கிடைக்க வேண்டும் என்கிற பேராசை கொண்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மௌலிதுடைய ஹிகாயத்தின் ஆரம்பத்திலேயே சொல்வோமே, லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன். இந்த முஃமின்கள் மீது பேராசை கொண்டவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் சொல்கிறார், இப்படிப்பட்ட பேராசை கொண்ட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு கிடைத்த அத்துணையும் என்னை விட அதிகமாகவே என் உம்மத்துக்கு கிடைக்க வேண்டும் என்று கருதிய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே உக்காஷா அவர்களுக்கு மட்டும் உங்களுக்கு ஒன்று, நீங்கள் அந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இன்னொரு நபரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மறுத்தது ஏன் விட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாரே, உக்காஷாவுக்கு கிடைத்தது இவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றல்லவா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் விரும்பி இருக்கும்.
ஏன் வெறுத்தார்கள் என்பதை வரலாற்றாசிரியர்கள் சொல்கிற போது, இரண்டாம் அவர் உக்காஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு எழுந்து நபிகளாரிடத்தில் கேட்ட இரண்டாம் அவர் ஒரு முனாஃபிக் என்று எழுதுகிறார்கள். நயவஞ்சகன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபிகளார் கூடவே இருந்துகிட்டு கால வாருகிற ஒரு கூட்டம் இருந்தது. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியவும் செய்யும். ஒரு லிஸ்டே கொடுத்து வச்சிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவரெல்லாம் முனாஃபிக் என்று. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முனாஃபிக்குகளை ஒதுங்கி போன விரட்டல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்குண்டான சீர்திருத்தத்துக்குண்டான நடைமுறையை, அவர்களிடத்தில் நடந்து கொள்ளக்கூடிய நெறிமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மேற்கொள்கிறார்கள் என்றால், அவர் எழுந்து கேட்கிறார், கிடையாது நீ ஒரு முனாஃபிக்கு, நீ நரகவாதி, நரகத்திலேயும் மிக மோசமான நரக முனாஃபிக்கு, அவன் நரகத்தினுடைய படு பாதாளத்தில் இருப்பான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் சொல்லாமல், இல்ல உக்காஷா முந்திக் கொண்டார் என்கிற ஒரு அழகான வார்த்தையை அவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது சீர்திருத்தத்தினுடைய வழிமுறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தந்த அழகான வழிமுறை. இது சஹாபாக்களிடத்திலேயும் இருந்தது. எந்த அளவுக்கு என்றால், சீர்திருத்தம் செய்வதற்காக சீர்திருத்தனுடைய வழிமுறையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிற நிகழ்வு, லா இக்ராஹ ஃபித்தீன் குர்ஆன் சொல்கிறது. லக்கும் தீனுக்கும் வலிய தீன் குர்ஆன் சொல்கிறது. உன்னுடைய மார்க்கம் உனக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை, வரலாம் வராதவங்க போய்கிட்டே இருக்கலாம் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் இந்த மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்தார்கள் என்றால், சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார்கள் என்றால், ஒருத்தர் தண்ணி அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் நல்ல தண்ணி பார்த்து எப்ப பார்த்தாலும் தண்ணியிலே தான் மிதந்துகிட்டு இருப்பான். இவனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, இவன் தண்ணி போடுறாங்கிறதுனால ஒதுக்கி வைக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவத்தை வெறு, பாவியை வெறுக்காதே, இது இஸ்லாத்தினுடைய தார்மீகம், இஸ்லாத்தினுடைய அடிப்படை. ஒருவன் செய்கிற தவறை வெறு, பாவத்தை வெறு, ஆனால் பாவியை வெறுக்காதே. பாவியை வெறுத்துட்டா அவனுக்கு நேர்வழி காட்டுறது யாரு? அவனுக்கு யார் நல்லது சொல்றது? எனவே இந்த நிகழ்வை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி செய்தார்கள். ஒருவன் தண்ணி அடிச்சா அவன் தண்ணி அடித்திருக்கிற நிலையில் அவனிடமிருந்து விலகிடு, உன்னுடைய எதிர்ப்பை காட்டு. நீ தப்பு, நீ செய்யறது தவறு, இப்ப நான் உங்க கூட பேச மாட்டேன், இப்ப நான் உங்க கூட சேர்ந்து இருக்க மாட்டேன் என்கிற நிகழ்வை காட்டு. அதே சமயம் அவன் எப்ப தெளிவா இருக்கிறானோ அப்ப அவனை அரவணைச்சுக்க, அவன் மேல தோல்ல கையை போட்டு சில நல்ல விஷயங்கள் அவனுக்கு சொன்னால் மட்டுமே உள்ள இறங்கும். அவன் கெட்டவன் என்று ஒதுக்கி விடாதே. இது சீர்திருத்தத்தினுடைய வழிமுறை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை சாதாரணமாக நடந்து வந்து கொண்டிருக்கிற போது ஒரு கிழவி, அந்த கிழவியிடத்தில் சென்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ஏமா வயசாகி போச்சு உனக்கு, இன்னும் கொஞ்ச நாள்ல போய் சேர போற, இருக்கிற காலத்துல எப்படி இருந்தியோ இருந்துட்டு போ, இனி வரக்கூடிய ஒரு காலம் இருக்கு, மறுமைன்னு ஒண்ணு இருக்கு, அங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற வார்த்தையை தவிர வேறு எதுவும் பயன் தராது. இந்த வார்த்தை இருந்தால் மட்டுமே நீ ஜெயிக்க முடியும், நீ வெற்றி கொள்ள முடியும். எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லு, கலிமாவை ஏற்றுக்கொள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஒரு ஜனாதிபதியை பொறுத்தவரை வற்புறுத்தலாம், கண்டிப்பா ஏத்துதான் ஆகணும், இல்லைன்னா உனக்கு ஒண்ணு தரமாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன். இப்ப நடக்குதா இல்லையா? இது மாதிரி வற்புறுத்துற நிலை உமர் அவர்களுக்கு இருக்கு, அந்த பவர் இருக்கு. ஆனா உமர் ரலியல்லாஹு தஆலா அப்படி செய்யல. அதே சமயத்துல நான் பெரிய ஜனாதிபதி, நான் போய் ஒரு கிளவிட்ட போய் மார்க்கத்தை சொல்றதா, நான் கிளவிட்ட போய் நான் பேசணுமா என்றும் நினைக்கல. இறங்கி வருகிறார்கள், தான் இருக்கிற இடத்தை விட்டு இறங்கி வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிளவியிடத்தில் சொல்கிற போது அந்த கிளவி சொல்கிறார், அன அஜூசுன் கபீரத்துன் வல் மௌத்து இலா கரீப், நான் கிளவி ஆயிட்டேன், சீக்கிரமா மௌத்தாவும் போக போறேன், விட்டுருங்க, நான் இருக்கிறதுலே இருந்துட்டு போறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் லா இக்ராஹ ஃபித்தீன் அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே போயிட்டாங்களாம். சரி, நம்ம என்ன செய்ய முடியும், சொல்றதுதான் நம்ம சொல்ல முடியும். இதுக்கு அதே சமயத்துல சொல்ல வேணான்னு உமர் ரலியல்லாஹு தஆலா விட்டுட்டு போல, தன்னால் முடிந்த வரைக்கும் எங்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை நபிகள் நாயகம் உமர் ரலியல்லாஹு தஆலா கொண்டு போய் சேர்த்தார்கள். காரணம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அந்த நடைமுறை, அந்த நிகழ்வு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிதமத் செய்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவன், ரசூலுல்லாஹ்வுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த ஒரு யூத சிறுவன் ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை விசாரிப்பதற்காக, நலம் விசாரிப்பதற்காக அவனுடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுல போய் அவன் ரொம்ப மரண மூத்துல கடைசி கட்டத்தில் இருக்கிறாங்க தெரிஞ்சு கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்கிறாங்க.
அவனுடைய தலைமாட்டிலேயே அவங்க அத்தா நிற்கிறார், இவனை பெற்றெடுத்து இவனுடைய தகப்பன் நிற்கிறார். அந்த பையன் அத்தாவை பார்க்குறான், அவனுக்கு ஆசை தான் உள்ளுக்குள்ள. ஏன்னா இவ்வளவு நாள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹித்மத் செய்தவன், பணிவிடை செய்தவன், நபிகளாருடன் இருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒவ்வொரு குணத்தையும் தனக்குள் வாங்கி கொண்டவன். எனவே அவனுக்குள் ஆசை இருக்கிறது, ஆனால் அவனுடைய வயசு தடுக்கிறது. அத்தாவை மீறி எதுவும் செஞ்சிடக்கூடாது, அத்தா ஏதாவது சொல்லுவாரோ என்கிற பயம் இருக்கிறது. எனவே அத்தாவை பார்க்கிறான். அவர் சொன்னாரு, தலையாட்டினார், சரி முகமது என்ன சொல்றாரோ அதை செய்யுன்னு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வீட்டை விட்டு வெளியிலே கால் எடுத்து வைக்கிறார்கள், அவருடைய ரூஹ் பிரிகிறது. எது வரைக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் கடைசி கட்ட உயிர் பிரிகிற வரைக்கும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். முடிஞ்சிருச்சு, நம்மளாம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் கொண்டு போய் சேர்த்தாச்சு, எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. இதல்ல, கடைசி உயிர் போகிற வரைக்கும் சீர்திருத்தம் போய் சேர வேண்டும் என்பதை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நிகழ்வின் மூலமாக, தன்னுடைய செயல்களின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். ஃபத்ஹ் மக்கா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போயாச்சு. மதீனாவுக்கு போன பிறகு 8 வருடம் கழித்து மக்காவை மறுபடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைக்குள் கொண்டு வருகிறார்கள், ஆளுமைக்குள் கொண்டு வருகிறார்கள். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. முழு அதிகாரமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கு வருகிறது. இப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவுக்குள் வைக்கப்பட்டிருக்கிற சிலைகளை எல்லாம் நீக்கிறாங்க. எது இருக்கக்கூடாது, மார்க்கத்தில் இது தகாதது, ஆகுமானது அல்ல. எனவே எல்லாத்தையும் எடுக்கணும். எல்லாத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா சிலைகளையும் அகற்றிட்டாங்க, எல்லா சிலையும் வெளியில போச்சு. அதே சமயம் காபாவுக்கு திரைச்சீலை போடுகிற பழக்கம், காபாவுக்கு போர்வை போட்டுகிற பழக்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் அல்ல, ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கிற ஒரு பழக்க வழக்கம். இந்த பழக்கத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே விட்டு விடுகிறார்கள். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கல, இதையும் தூக்குறதில்ல. அவன் செஞ்சான் அதனால நான் செய்யக்கூடாது, அவன் போட்டான் அதனால நான் போடுவேன். இன்னைக்கு சில பேர் சொல்றாங்கல்ல, ஒரே ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ், யார் மாற்றானுக்கு ஒத்திருக்கிறானோ மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், மாற்றானுக்கு ஒத்திருந்தால் அவனும் அவனை சார்ந்தவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு இதுல நீ அவன மாதிரி இருக்க அதனால நீ காசு, நீ இதுல அவன மாதிரி இருக்க அவன மாதிரி, இப்படி அல்ல ஸல்லல்லாஹு சொல்றது. எந்த விஷயம் மார்க்கத்துக்கு புறம்பானதோ அது மாற்றாரிடத்தில் இருந்தால் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்தார்கள், அதை தூக்கி எறிந்தார்கள். அதே சமயம் அவர்களுடைய பழக்க வழக்கம் ஆனால் மார்க்கத்திற்கு புறம்பில்லாத ஒன்று இருக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் அகற்றிவிட்டு அவர்களுடைய மனதை காயப்படுத்தவில்லை, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதித்தார்கள். இன்னும் சொல்ல போனா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், காபா, இன்று நாம் பார்க்கிற காபா, அதை சுற்றி இருக்கக்கூடிய ஹத்தீம், ஒரு யூ வடிவில் இருக்கக்கூடிய ஒரு ஹத்தீம், அதுவும் காபா தான். எனவே அதுக்குள்ள போய் தவாப் செய்யக்கூடாது, அதை சுத்தி தான் தவாப் செய்யணும், தெரிஞ்சிருக்கிறோம். இது காபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய காலகட்டத்தில் ஹத்தீம் என்பதும் காபாவோடு சேர்ந்து இருந்துச்சு, ஒரே கட்டடமா இருந்துச்சு. பிறகு வந்த மாற்றங்கள்னால ஹத்தீம் தனியாயிடுச்சு. இதை சொல்லிட்டு அன்னை ஆயிஷா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லிட்டு இப்படி சொல்றாங்க, என்னுடைய ஆசை காபாவை ஹத்தீமை காபாவோடு சேர்த்துடணும், எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வைக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை, என்னுடைய விருப்பம் அது. ஆனால் பிரச்சனை வந்துடும், குழப்பம் வரும் என்பதனால அதை நான் இப்படியே விட்டுடுறேன், இன்னொரு அதை இடிச்சு கட்ட நான் விரும்பல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசை ஒண்ணு, ஆனா அந்த ஆசையை நிறைவேற்றினால் பிரச்சனை வரும், சீர்திருத்தத்துக்கு கேடு வரும் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை நிர்மாணிப்பதில் கூட, காபாவுடைய கட்டிடத்தை விஸ்தீகரணம் செய்வதில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக மென்மையை கையாண்டிருக்கிறார்கள். யாருடைய மனதும் காயப்பட்டு விடக்கூடாது என்பதிலே மிக மிக அழுத்தமான எண்ணம் கொண்டவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததாத், என்னால் முடிந்தவரை நான் இஸ்லாஹ் செய்வதற்குத்தான் நாடுகிறேன் என்று சொல்வதை போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு செயலும் இந்த சீர்திருத்தத்தினுடைய வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு நாம் பார்ப்போம்.